எல்லோருக்கும் வணக்கம். பகவத்கீதையிலிருந்து பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். த வைஸ் ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த வேர்ல்டு வித்தவுட் தாட்ஸ் ஃபார் தெம்செல்ஸ். ஞானி இந்த உலகத்திற்காக வேலை செய்வான், தன்னை பற்றி எந்தவித சிந்தனையும் இல்லாமல். தன்னலமற்ற சேவையை ஞானி எப்பொழுதும் செய்து வருவான் என்கிறது பகவத்கீதை. ஏன்னா ஞானிக்கு தெரியும், தானும் இந்த உலகமும் வேறு வேறு அல்ல. தான் தான் உலகம், உலகம்தான் நான், இந்த பிரபஞ்சமே நானே, நானே இந்த பிரபஞ்சம். எனவே இந்த பிரபஞ்சத்துக்கு செய்யும் வேலை எனக்கு செய்யும் வேலை, பிரபஞ்சத்திற்கு செய்யும் வேலை எனக்கு செய்யும் வேலை. நானே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நானே உதவி செய்கிறேன். இது அஞ்ஞானமுத்தில் மூடியிருக்க நம்முடைய கண்களுக்கு அவர் வேறு யாருக்கும் வேலை செய்கிறார் என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் ஒரு ஞானி பிறருக்கு, நம்மளை பொறுத்த மட்டும் பிறருக்கு செய்யும் உதவி ஞானி தனக்கு தானே செய்து கொள்ளும் உதவி. இப்படி எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் சொல்லலாம், நாம் பிறருக்கு செய்யும் உதவி நமக்கு தேவைப்படும் போது எப்பொழுதாவது நமக்கு திரும்ப வரும். எந்த வேலையும் இந்த உலகத்தில் நாம் செய்யும் எந்த வேலையும் வீண் என்று எதுவும் இல்லை. அதற்கு பலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் எப்பொழுது நமக்கு அதிகம் தேவையோ அப்பொழுது தேவையான அளவில் தேவையான நேரத்தில் இந்த கட்டாயம் கிடைக்கும். இது உலக விதி. இந்த விதியை மாற்றுவதற்கு இறைவனுக்கு கூட அதிகாரம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த விதியினை நாம் இறைவன் என்று கூட சொல்லலாம். மாற்ற முடியாத விதியே இறைவன். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும், இந்த உலகத்திற்கோ நமக்கோ எதற்கோ செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. அது எப்படி கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும், எவ்வாறு கிடைக்கும் என்று யாருக்கும் தெரியாது, இறைவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் கிடைக்கும். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் நமது கடமையினை செய்து கொண்டு வந்தால், 4 பேருக்கு நல்லது செய்து கொண்டு வந்தால் நமக்கு என்றாவது ஒரு நாள் அதன் பலன் திரும்ப கிடைக்கும். நாம் நல்லா இருப்போம், நாம் பெற்ற குழந்தைகள் நல்லா இருப்பார்கள், நமது சந்ததி அனைவரும் நல்லா இருப்பார்கள். நாம் செய்யும் பலன் 7 ஜென்மத்துக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அதேபோல் நாம் செய்யும் தீமையும் நம்மை விடாது, அது ஜென்மமாய் நம்மை பாதிக்கும். இதையே வேறொரு காணொலியில் தெளிவாக கூறியிருக்கிறேன். நாம் செய்யும் கெட்டது நம்மை மட்டுமல்ல, நம்மை பின்தொடர்ந்து வர நமது குழந்தைகள், பேர குழந்தைகள் அனைவரையும் பாதிக்கும். இது இந்த உலக நியதி. இதை மாற்ற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.